உங்களுக்கு இந்த மாதிரி ஹேர் பேண்டெல்லாம் யூஸ் பண்ணி போர் அடிச்சு போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஓல்டு ட்ரெண்டில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஹேர் பேண்டெல்லாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு நிறையாவே ஹேர் ஃபால் ஆகும். இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒன்று பார்க்கலாமா, அதுதான் நம்மளோட ஸ்க்ரன்ச்சஸ் டைப்ஸ் எல்லாமே. இந்த நம்மள்ட்ட இருக்க எல்லா ஸ்க்ரன்ச்சஸ் டைப்புமே வந்து சில்க் சாட்டன் மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இது வந்து மீடியம் சைஸ் ஸ்க்ரன்ச்சஸ். நெக்ஸ்ட்டு காட்ட போகிறது வந்து ஸ்கின்னி ஸ்க்ரன்ச்சஸ். இதுவுமே ஒன் டைப் ஆஃப் ஸ்க்ரன்ச்சஸ் டைப் தான். இதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும் ஹேருக்கு வியர் பண்ணும்போது. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பின்னி போட்டுட்டு கொஞ்சமாக இருக்கிற ஹேரில் வந்து போடுறதுக்கு வந்து ஸ்மால் ஸ்க்ரன்ச்சஸ். என்னடா ஒரே ஸ்க்ரன்ச்சஸ் டைப்பாக தான் இருக்க, ஹேர் பேண்ட் பேட்டர்னாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதுக்கும் ஒரு வழி வச்சுருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன்னா, அதில் வந்து அடுத்து பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கார்ஃப் ஸ்க்ரன்ச்சஸ். இந்த ஸ்கார்ஃப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்மளோட ஹேரோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கார்ஃப், அதாவது டை ஸ்க்ரன்ச்சஸ் தான். இந்த டை பார்த்தீங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். இதை வச்சு நம்ம நிறைய மாடல் க்ரியேட் பண்ணலாம். இதெல்லாம் வேணும்னா ஸ்க்ரீனில் 3 நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து